ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019 நடந்த குரூப் 4 எக்ஸாமுடைய ஜிஎஸ் கொஷின்ஸ் தான் 75 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். மேக்ஸ் 25 கொஷின்ஸ் நம்ம தனித்தனி வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் 2019 குரூப் 4 எக்ஸாமுடைய ஜிஎஸ் கேள்விகள் 75 பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஜிஎஸ் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொஷின் பேப்பர் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர்து குரூப் 4 எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கும் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு போகலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள், ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க. பட்டியல் 1ஐயும் பட்டியல் 2ஐயும் பொருத்தி சரியான விடை எதுவோ அதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. பட்டியல் 1ல் பார்த்தோம்னா எந்தெந்த கோள்கள் இருக்குது, இதில் வந்து துணைக்கோள்கள் வந்து இயற்கையாக எத்தனை இருக்குது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். செவ்வாய் கோளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை துணைக்கோள்கள் இருக்குன்னா 2 துணைக்கோள்கள் இருக்கும். வியாழன் கோளுக்கு பார்த்திங்கன்னா 63 துணைக்கோள்கள் இருக்கும். இருக்கிறதுலே வந்து பெரியது எது அப்படின்னாலும் வியாழன் தான். அதிகமான துணைக்கோள்கள் எந்த கோளுக்கு இருக்குது அப்படின்னாலும் வியாழன் தான். சனிக்கோளுக்கு பார்த்திங்கன்னா 60 துணைக்கோள்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக சனிக்கு 60 துணைக்கோள்கள் இருக்கும். யுரேனஸ்க்கு பார்த்திங்கன்னா 27 துணைக்கோள்கள் இருக்கும். இதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணும்போது 4, 3, 1, 2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மது அருந்தி வாகனம் ஓட்டுவதை கண்டுபிடிக்கும் சுவாச பகுப்பாய்வு சோதனையில் பயன்படும் சேர்மம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு போலீஸ்லாம் வச்சுருப்பாங்க, டிரைவிங் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக வாயில் வச்சு ஊத சொல்லுவாங்க இல்லையா. அப்போது எப்படி வந்து அதை மது அருந்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் இருக்கக்கூடிய எந்த சேர்மம் வந்து அந்த இதில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. K2Cr2O7. இதில் பார்த்திங்கன்னா K2Cr2O7 தான் அதில் இருக்கக்கூடிய சேர்மம். நெக்ஸ்ட் பாருங்கள், 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தி உலகில் முதல் மெட்ரோவாக உருவாக முயற்சி செய்யும் ரயில் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சூரிய ஆற்றலிருந்தே ஆற்றலை எடுத்து 100% சூரிய ஆற்றலை பயன்படுத்தியே உலகத்திலேயே முதல் மெட்ரோவாக உருவாக்குறதுக்கு முயற்சி செய்துட்டு வர ரயில் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் தான் இந்த வேலையை செய்துட்ருக்காங்க. டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம். நெக்ஸ்ட் பாருங்கள், G20 கண்காணிப்பு குறிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும். G20 மாநாடு இருக்கு இல்லையா, அந்த G20 அமைப்புகளுடைய கண்காணிப்பின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும் அப்படின்னா அப்போ இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் வந்து பார்த்திங்கன்னா 2020 ஓரியன்டாக கேட்டிருக்காங்க. அவங்க 7.5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் வந்து வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த G20 மாநாடுகள் பற்றியும் அதில் ஏதாவது வந்து அவங்க வந்து ஏதாவது எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு கணிப்பு சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத ரீசன்ட் டைமில் இந்த 2023, 2024, 2025 இந்த வருஷங்களுக்கு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது கரண்ட் அஃபேராக கேட்கலாம். அதுக்காக தான் இந்த கொஷின்ஸ் பார்க்குறது. நெக்ஸ்ட் பாருங்கள், 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை பெருக்க வீதம் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ 1951 அப்படிங்கிறது வந்து மக்கள் தொகையில் என்ன ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம்னா சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். 1951 அப்படிங்கிறது சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கொஷின் பாருங்கள், நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? இது வந்து பார்த்திங்கன்னா புக்கில் ஒரு பாக்ஸ் கொஷினாக இருக்கும். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷினும். நூர் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது எந்த பாலைவனத்தில் இருக்குது அப்படின்னா சஹாரா பாலைவனத்தில் இருக்குது. நூர் காம்ப்ளெக்ஸ் எந்த பாலைவனத்தில் அமைந்துள்ளது? சஹாரா பாலைவனம். நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் எவை சரியானது அப்படின்னு சொல்லிட்டு 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அந்த 2 கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு பாருங்கள். 2019ஆம் ஆண்டில் உலக சுற்றுச்சூழல் தின கொண்டாட்டம் சீனாவில் நடைபெற்றது. ஒவ்வொரு வருஷமும் உலக அளவிலான சுற்றுச்சூழல் தினம் வந்து கொண்டாடுவாங்க. அது 2019 எங்கே கொண்டாடப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா சீனாவில் கொண்டாடப்பட்டது. இதன் மைய கருத்து காற்று மாசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டென்ஸுமே சரியானது. சீனாவில் தான் உலக சுற்றுச்சூழல் கொண்டாட்டம் நடைபெற்றது. அதோடைய மைய கருத்து காற்று மாசு. இதை வச்சு நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போ 2024 2023 அது வந்து எங்கே வந்து இந்த சுற்றுச்சூழல் மாநாடு வந்து நடைபெறும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கணும். முடிஞ்சிருந்ததுன்னா 2023 முடிஞ்சிருக்கு இல்லைங்களா, அதோடைய மையக்கருத்து என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றமே ஜன்தன் திட்டத்துடைய குறிக்கோள். ஜன்தன் திட்டம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். ஜன்தன் திட்டத்தின் குறிக்கோள் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார முன்னேற்றம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பிரான்சில் உள்ள கட்சி முறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல கட்சி முறை. பிரான்ஸில் இருக்கக்கூடிய கட்சி முறை எது? பல கட்சி முறை. கட்சி முறையே பார்த்தோம்னா நம்ம 3ஆக பிரிப்போம். ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரான்ஸு பல கட்சி முறை தான். நம்ம இந்தியாவிலையும் பல கட்சி முறை தான். இத்தாலியும் பல கட்சி முறை தான். பட் இந்த ஒற்றையாட்சி எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு நாடு இருக்கக்கூடியது. இரட்டையாட்சி முறை 2 இடத்துல இருக்கும், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்காவில் இருக்கும். ஒற்றையாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டெல்லாம் சீனா, கியூபா அப்படிங்கிறதெல்லாம். அங்கே வேறு அரசுகளே இருக்காது, ஒரே அரசுகள் தான் திரும்ப திரும்ப ஆட்சி செய்துட்டு வருவாங்க. அதுதான் சொல்கிறாங்க
ஒற்றையாட்சி முறை, இரட்டையாட்சி முறை, பல கட்சி முறை. அதாவது ஒரு கட்சி, இரண்டு கட்சி, பல கட்சி அப்படின்னு சொல்லுவோம். 2 கட்சிகளுக்கு இங்கிலாந்து, அமெரிக்கா. ஒரு கட்சி முறைக்கு சீனா, கியூபா. அப்புறம் பல கட்சி முறைக்கு வந்து இந்தியா, இத்தாலி, ஃப்ரான்ஸு. ஸோ இங்கே கேட்டிருக்கிற கொஷின் ஃப்ரான்ஸில் இருக்கிற கட்சி முறை என்ன அப்படின்னா பல கட்சி முறை. நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த கொஷின், மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள நீர் பாதுகாப்பு பரப்புரை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜல் சக்தி அபியான். இப்போ வந்து மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு நீர் பாதுகாப்பு பரப்புரை தான் வந்து ஜல் சக்தி அபியான் அப்படிங்கிற திட்டம். ஜல் சக்தி அபியான் வந்து நீரை பாதுகாக்கிறதுக்கு, நீரை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்காக. நெக்ஸ்ட் பாருங்கள், மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள பெரிய துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், இப்போ இந்தியாவுடைய வரைபடத்தில் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மேற்கு பக்கத்தில் நிறைய துறைமுகங்கள் இருக்கும், கிழக்கு பக்கத்துலேயும் நிறைய துறைமுகங்கள் இருக்கும். இது கிழக்கு, இங்கே மேற்கா. இந்த மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் எது வந்து மிகப்பெரிய துறைமுகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. காண்ட்லா துறைமுகம் தான் ரொம்ப பெருசு, காண்ட்லா துறைமுகம். நெக்ஸ்ட் கொஷின், கீழ்நிலை உயிர்களில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிர்களை இணைச்சல்கள் உருவாக்காமல் அவ்வுயிர்களை இணைச்சல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிர்களை தோற்றுவிக்கும் செயல். கவனிங்க, கீழ்நிலை உயிர்களில், அதாவது உயிரினங்களே வந்து கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும் பிரிச்சிருக்காங்க இல்லையா ஜுவாலஜியில். அது வந்து கீழ்நிலை உயிர்களில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிர்கள் இணைச்சல்களை உருவாக்காமல், முதிர்ந்த உயிர்கள் வந்து இணைச்சல்களின் மூலம் அல்லாமல் அந்த உயிர்களே இன செல்கள் போன்று செயல்பட்டு அப்படியே ஒன்றிணைந்து புதிய உயிர்கள் தோற்றுவிக்கும் செயலுக்கு என்ன பேர் அப்படின்னா முழு சேர்க்கை. ஏன்னா இனச்செல்களாக போகாமல் தன்னைத்தானே வந்து இனச்சல் மாதிரி போகிறதுனால அதுக்கு பேர் வந்து முழு சேர்க்கை அப்படின்னு பேர். நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இடத்தையும் கிளர்ச்சியில் ஈடுபட்ட தலைவர்களையும் பொறுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ டெல்லி, இந்த பக்கம் பாருங்கள், டெல்லி, மத்திய இந்தியா, லக்னோ, கான்பூர். இதில் வந்து யார் யாரெல்லாம் வந்து தலைமை தாங்கியவர்கள் அல்லது கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லணும். டெல்லியில் யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா பகதூர் ஷா, 2ஆம் பகதூர் ஷா, அதுதான் பகதூர் ஷா 2ன்னு கொடுத்துருக்காங்க. மத்திய இந்தியாவில் யார் இருந்திருப்பாங்கன்னா ராணி லட்சுமிபாய். அடுத்தது லக்னோவில் யார் வந்து புரட்சியில் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னா பேகம் ஹஸ்ரத் மஹால். அடுத்தது கான்பூரில் யாருன்னா தாந்தியா தோப்பே. ஸோ இது சரியாக மேட்ச் பண்ணுறது நமக்கு 4, 3, 1, 2 அப்படிங்கிறது சரியான ஆன்சர், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், முதலாவதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்தின் ஆணையர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீட்டு சீனிவாச ராவ் தான் வந்து ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நடுவண் விழிப்புணர்வு ஆணையத்துடைய ஆணையாளர். இப்போ இங்கே நாம் என்ன கொஷின் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா தற்போதைய விழிப்புணர்வு ஆணையத்துடைய ஆணையர் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக கேட்கலாம். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. நுகர்வோரின் மகா சாசனம் என அழைக்கப்படுகிறது. ஸோ இதை வந்து இப்படி மாற்றி கேட்கலாம், நுகர்வோரின் மகா சாசனம் எனப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். கொஷின்லேருந்து எப்படி வந்து ஆன்சர்லேருந்து எப்படி வந்து கொஷினாக கேட்பாங்க மாற்றி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொன்னேன். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா நுகர்வோரின் மகா சாசனம். ஒருவேளை மாற்றி கேட்கணுன்னா நுகர்வோரின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கள் டேஸ் முறை மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இப்போது குடியரசுத் தலைவர் ப்ளஸ் துணை குடியரசுத் தலைவர் அண்ட் தென் நாடாளுமன்றத்தில் மேலவை, அதாவது ராஜ்யசபா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ராஜ்யசபா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மொத்தம் 243 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர், இவங்க எல்லாரும் வந்து என்ன முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க, மறைமுக தேர்தல் முறை. நெக்ஸ்ட் பாருங்கள், பின்வரும் கூற்றுகளில் எவை வந்து சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இது சரியா அப்படின்னா ஆமாம், ஆளுநருக்கு வந்து பதவிக்காலம் 5 ஆண்டுகள். ஆளுநரின் பதவிக்காலம் முடிவடைந்த போதிலும் கூட பின்னர் வருபவர் பதவியேற்கும் வரையில் பதவியில் தொடர்கிறார். ஆமாம், ஒரு ஆளுநருடைய பதவிக்காலம் முடிஞ்சிருது அப்படின்னா மற்றொரு ஆளுநரை நியமித்து அவங்க பதவி ஏற்றுக்கொள்ளும் வரை அவரே வந்து அந்த பதவியில் இருப்பார். ஸோ 1 மற்றும் 2 இரண்டுமே சரி, ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், காரங்கள் பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் எது அல்லது எவை சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. காரங்கள் நீரில் கரைந்த ஹைட்ராக்சைடு அயனிகளை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. ஸோ காரங்களுக்கான டெஃபினிஷன் பாருங்களேன், நீரில் கரைந்த ஹைட்ராக்சைடு அயனிகள் OH- அயனிகளை தரக்கூடியது. ஸோ H+ அயனின்னா அது அமிலங்கள், OH- காரங்கள். ஸோ நீரில் கரைந்த ஹைட்ராக்சைடு அயனியை தரும் சேர்மங்கள் காரங்கள் எனப்படுகின்றன. இது சரியானது. இது நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும். அது கிடையாது, சிவப்பு லிட்மஸ் தாளை தான் நீளமாக மாற்றும்.
ஸோ இந்த ரெண்டாவது வந்து தவறானது. மூணாவது பாருங்கள், துத்தநாகம் சோடியம் ஹைட்ராக்சைடுடன் வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயுவை வெளியிட்டு சோடியம் ஜிங்கேட்டை தருகிறது. இது சரியானது. துத்தநாகம் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினைபுரிந்து ஹைட்ரஜன் வாயு ப்ளஸ்ஸு சோடியம் ஜிங்கேட் இது ரெண்டையும் தருதுன்னு சொல்கிறாங்க. இது சரியானது. மூணாவதும் சரியானது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவை ஃபீனாஃப்தலுடன் நிறமற்றதாகவும் மெத்தில் ஆரஞ்சுடன் இளஞ்சிவப்பு நிறத்தையும் தருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இந்த நாலாவது இருக்கிறதும் தவறானது. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 மற்றும் 3 சரியானது தான் கேட்டிருக்கிறதுனால 1 மற்றும் 3 சரியானது. ஆப்ஷன் ஏ வந்து ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பட்டியல் 1ஐயும் 2ஐயும் பொறுத்த சொல்லியிருக்காங்க. சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, அரசியலமைப்பிற்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை, சமய சுதந்திர உரிமை, மொத்தம் வந்து 4 உரிமைகள், அடிப்படை உரிமைகள்லேருந்து 4 கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஆர்டிக்கல் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமத்துவ உரிமை அப்படிங்கிறது வந்து எதில் வரும் அப்படின்னா விதிகள் 14லேருந்து 18 வரைக்கும் சமத்துவ உரிமை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமமாக 14 இன்னும் 4 சேர்க்கும் போது 18. ஸோ 4 வச்சு தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அடுத்தது சுதந்திர உரிமை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 19லேருந்து 22. ஸோ இப்போ வந்து 18 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நம்ம மேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 19லேருந்து ஒரு 22 வயசு வரைக்கும் எல்லாருமே வந்து சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி மைண்டில் வந்து ஞாபகம் வைக்கிறதுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை வந்து ஆர்டிகல் 32 சொல்லியிருப்பாங்க. இது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு மற்றும் உயர்நீதிமன்றம் ரெண்டுத்துலையுமே அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி 32. சமய சுதந்திர உரிமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விதிகள் 25லேருந்து 28 வரைக்கும். சமய சுதந்திர உரிமை வந்து 25லேருந்து 28 வரைக்கும். ஸோ சரியாக மேட்ச் பண்ணது நமக்கு ஆன்சர் ஏ 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பிரிட்டிஷ் இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை எந்த ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது? பிரிட்டிஷ் காலத்திலே பெண்களுக்கு வாக்குரிமை 1921 கொடுத்துட்டாங்க. இது யாருடைய பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆட்சி அமைச்சிருந்த போது தான் வந்து நமக்கு நீதி கட்சியோடைய முயற்சியால் இந்த பெண்களுக்கான வாக்குரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், பனகல் அமைச்சரவையால் உருவாக்கப்பட்ட பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? இப்போ வந்து நாம் இன்றைக்கி எழுதுகிறோம் இல்லையா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸு, அந்த மாதிரி அதுக்கான அடித்தளம் பணியாளர் தேர்வு வாரியம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா 1924 தோற்றுவிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மேட்ச் தான். பொறுத்துக சமயங்கள் சார்ந்த நூல்கள், அதாவது சமயங்கள் சார்ந்த நூல்களை சரியாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா தேம்பாவணி வந்து ஒரு கிறிஸ்துவ சமய நூல். ஸோ தேம்பாவணி அப்படிங்கிறது கிறிஸ்துவ சமயத்தை சேர்ந்த நூல். சீரா புராணம் அப்படிங்கிறது வந்து இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்த நூல். பகவத்கீதை வந்து இந்து சமயத்திற்கு, திரிபிடகம் வந்து புத்த சமயத்திற்கு. இது சரியாக மேட்ச் பண்ணது நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா டி ஆப்ஷனில் 2, 4, 1, 3 சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆர்டி பானர்ஜி என்பவரால் 1922 கண்டறியப்பட்ட நகரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டி பானர்ஜி கண்டுபிடிச்சது வந்து மொஹஞ்சதாரோ நகரம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின், முகலாயர் காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார்? முகலாயர்களுடைய காலத்தில் நிறைய அரசர்கள் வந்து இருந்தாங்க. அவங்களுடைய காலத்தில் நவீன நாணய முறையின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்னா ஷெர்ஷா தான் வந்து நவீன நாணய முறையின் தந்தை என அழைக்கப்பட்டவர். நெக்ஸ்ட் பாருங்கள், 2017 மற்றும் 18ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம், அதாவது ஜிஎஸ்டிபி, ஒரு தனிநபருடைய வருமானம் எவ்வளோ 2017-18 அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு கேட்டிருக்காங்க. ரூபாய் 2200, அதாவது டாலர்கள்னு சொல்லணும், 2200. அடுத்தது பாருங்கள், உத்கல் சமவெளி டேஸ் மாநிலத்தில் அமைந்துள்ளது. உத்கல் சமவெளி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த உத்கல் சமவெளி அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின், 0 டிகிரி தீர்க்கரேகையும் 0 டிகிரி அட்சரேகையும் காணப்படுவது எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்குது. 0 டிகிரி தீர்க்கரேகை மற்றும் 0 டிகிரி அட்சரேகை இது எங்கே காணப்படுகிறது அப்படின்னா தென் அட்லாண்டிக் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா. ஸோ 0 டிகிரி தீர்க்கரேகை எதுக்குன்னா தென் அட்லாண்டிக்கு, 0 டிகிரி அட்சரேகை எதுக்கு அப்படின்னா மேற்கு ஆப்பிரிக்கா. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், பன்றி காய்ச்சலை உருவாக்கும் வைரஸ் எது? இது வந்து சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிப்பீட்டடான கொஷின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். பன்றி காய்ச்சல் உருவாக்கும் வைரஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா H1N1 வைரஸ். வைரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இறந்து போன உயிரியும் கிடையாது, உயிருள்ள உயிரியும் கிடையாது, இறந்ததுக்கும் நடுவில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு உயிரி. அடுத்தது பாருங்கள், ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை எது அப்படின்னு கேட்டிருக்கோங்க. ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை வந்து செர்டோலி செல்கள் தான் உருவாக்கும். ஸோ ஆண்ட்ரோஜன் இணைவு புரதத்தை உற்பத்தி செய்பவை யாவை அப்படின்னு பார்த்தோன்னா செர்டோலி செல்கள். நெக்ஸ்ட் வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்றை பாருங்களேன்,
இரத்த மாதிரிகள் எடுக்க தமனிகளை விட சிரைகளே சிறந்தவை. அதாவது இரத்த மாதிரிகள்னு சொன்னால் இப்போ பிளட் டெஸ்ட்டுக்கு நம்ம பிளட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நமக்கு எது வந்து ஈஸியானது அப்படின்னா, தமனியிலிருந்து நம்ம பிளட் எடுக்கிறத விட சிரைகள் நரம்புகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து பிளட் எடுக்கிறது ஈஸியானது, அதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சிரைகளில் ரத்த அழுத்தம் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால தான் நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு பிளட் எடுத்த உடனே கொஞ்ச நேரத்தில் பஞ்சு வச்ச உடனே நமக்கு ரத்தம் வந்து நின்று போயிடும். இதுவே நம்ம வந்து சிரைகளில் எடுக்காமல் தமனிகளில் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா அந்த பிளட் வந்து நிற்கவே நிற்காது. உள்ளே இருக்கிற ப்ரெஷர்னால ரத்தம் வந்து நமக்கு வெளியே ஈஸியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரத்தம் வந்து உறையாமல் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எது வந்து சிறந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ரத்த மாதிரிகள் எடுக்கிறதுக்கு தமனிகளை விட சிரைகள், அந்த நரம்புகள் தான் சிறந்தது. சிரையில் இருக்கக்கூடிய ரத்த அழுத்தம் வந்து குறைவாக இருக்கிறதுனால. அப்படி பார்க்கும்போது நமக்கு இது ரெண்டுமே சரியானது தான். ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம். ஸோ கூற்றும் காரணமும் சரி, காரணம் வந்து கூற்றிற்கு சரியாக தான் விளக்குதுன்னு சொல்கிறாங்க. பின்வரும் ஒரு வித்தலை தாவரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு வித்தலை தாவரம், இரு வித்தலை தாவரம், தாவரங்களை ரெண்டாக பிரிச்சிருப்போம். அதில் ஒரு வித்தலை தாவரம்னா ஒரே ஒரு வித்தலை தான் இருக்கும். இலைகளில் வந்து இணைப்போக்கு நரம்பு அமைவு காணப்படும். இலைகளில் பார்த்தோம்னா இணைப்போக்கு, அதாவது இலைகளில் பார்த்தோம்னா இலைகள் வந்து இந்த மாதிரி அதோடைய நரம்புகள்லாம் வந்து இணையாக போகிற மாதிரி இருக்கும். அதுவே இருவித்தலை தாவரமாக இருந்தால் அந்த நரம்புகள் வந்து பின்னி பிணைந்திருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. சில இலைகள்லாம் வந்து மொத்தமாக நரம்புகள் வந்து எல்லா பக்கமும் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அது இருவித்தலை தாவரம். இந்த மாதிரி இணையாக இந்த பக்கம் ஒரு லைனு, அந்த பக்கம் ஒரு லைனு, இப்படி இணையாக இருந்ததுன்னா அது ஒரு வித்தலை தாவரம். ஸோ பாருங்களேன், ஃபஸ்ட் இருக்கிறது ஒரு வித்தலையை கொண்டது. ஒரே ஒரு வித்திலை அப்படின்னா ஒரு விதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து முளைச்சி வரும்போது ஒரே ஒரு வித்திலை தான் வரும். அதுவே இருவித்தலை தாவரம்னா இது ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் ஆகி 2 இலைகளாக தான் உள்ளேருந்து வெளியே வரும்போதே வரும். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஒரு வித்திலையை கொண்டது அப்படின்னா ஒரு வித்திலை தாவரம். இலைகளில் இணைப்போக்கு நரம்பும் காணப்படும். சல்லிவேர் தொகுப்பு, அதோடைய வேர்கள் பார்த்தோம்னா இப்போ செடி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வேர்கள் பார்த்தோம்னா இதே இடத்துல சல்லி சல்லியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆரிய பயிர் சொல்கிறோம்ல, அது நெல்லோட பயிர், அதெல்லாம் வேறு நம்ம பிடுங்கி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கீழெல்லாம் அப்படியே நரம்பு ஒரே இடத்துல இருக்கும். அதுதான் வந்து சல்லிவேர் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஐந்தங்க மலர் காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐந்தங்க மலர் எதில் இருக்கும் அப்படின்னா இருவித்தலை தாவரங்களில் தான் ஐந்தங்க மலர் இருக்கும். இந்த ஒரு வித்தலை தாவரங்கள் வந்து மூவங்க மலர் தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏபிசி இது 3 சரியானது. அது பொருந்தாததான் எது இருக்குது அப்படின்னா ஐந்தங்க மலர். ஐந்தங்க மலர்னது எதுக்கு அப்படின்னா இருவித்தலை தாவரங்களில் தான் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மைட்டாசிஸ் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மைட்டாசிஸ் 2 பகுப்புகளை கொண்டது, அதுதான் தவறானது. அப்போ மீதி இருக்கிறது எல்லாமே சரியானது. அப்போ சரியானது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உடல் செல்களில் மட்டும் நடைபெறும் செல் பிரிதல் தான் மைட்டாசிஸ் செல் பிரிதல். மைட்டாசிஸ் வந்து எவ்வகையான செல்களில் வந்து பிரிதல் நடைபெறும் அப்படின்னா உடல செல்களில் மட்டும்தான் மைட்டாசிஸ் வந்து செல் பிரிதல் நடைபெறும். 2 எண் குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. மைட்டாசிஸ் செல் பிரிதலின் பொழுது 2 எண் குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படும். 2 இருமைய செல்கள் தோன்றுகின்றன. மைட்டாசிஸில் வந்து எத்தனை இருமைய செல்கள் அப்படின்னா 2 இருமைய செல்கள். ஸோ 2 இருமைய செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இருமைய செல்கள், அப்புறம் 2 எண் குரோமோசோம்கள் நிலைநிறுத்தப்படுகின்றன. ஸோ அப்படி பார்க்கும்போது அதில் பொருந்தாதது மைட்டாசிஸ் 2 பகுப்புகளை உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. மைட்டாசிஸில் வந்து ஒரே ஒரு பகுப்பு தான், ஒரே ஒரு டைம் தான் பிளவு நடைபெறும், ஒரு பகுப்பு முறை தான் நடைபெறும். அடுத்தது பாருங்கள், பின்வருவனவற்றுள் தவறானது எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறானது அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கும் போது மொத்தம் 4ல் Na2CO3 கடின நீரை மென்னிறக மாற்ற பயன்படுகிறது. ஆமாம், இது வந்து கடின நீரை மென்னிறை மாற்ற பயன்படுகிறது Na2CO3 அப்படிங்கிறது சரியானது தான். அடுத்தது பாருங்கள், NaHCO3 பருத்தி லினைன் துணிகளை வெளுக்க பயன்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. CaSO4 ஆஃப் H2O முறிந்த எலும்புகளை, அதாவது பாரிஸ் சாந்து வந்து முறிந்த எலும்புகளை ஒட்டுவதற்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரியானது தான். CaOCl2 ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்சியம் ஆக்சிக்ளோரைடு வந்து ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோடியம் குளோரைடு, சோடியம் உப்பு தான் வந்து நமக்கு ரொட்டி தயாரிக்க பயன்படும். ஸோ இங்கே வந்து 4வதுல கால்சியம் ஆக்சிக்ளோரைடு ரொட்டி சோடா தயாரிக்க பயன்படுகிறதுன்னு கொடுத்துருக்கனால இந்த 2, 3 இது 2 தவறானது, 1, 3 சரியானது. இங்கே கேட்டிருக்கிறது தவறானது, அதனால் ஆப்ஷன் பி சரியாக வரும். நெக்ஸ்ட்டு 40 சென்டிமீட்டர் வளைவு ஆரமுடைய குவியாடி ஒன்றின் குவிய தொலைவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புக்கில் இருக்கிற கொஷின். 20 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். இதுக்கு வந்து ஃபார்முலா நம்ம போடுற மாதிரி இருக்கும். மேக்ஸ் சம்ஸ் போடும்போது இந்த கொஷினையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நபர் ஒரு கதவை அதன் முனையில், அதாவது கைப்பிடியில் ஓரத்தில் போயிட்டு 10 நியூட்டன் அளவு விசையை செலுத்தி திறப்பார்.
அதாவது ஒரு கதவை திறக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கை முனையை வந்து கொண்டு போய் அந்த கதவுடைய கைப்பிடியில் வச்சு 10 நியூட்டன் அளவு விசை கொடுத்து திறக்கிறார் அப்படின்னா அதே கதவை அதன் மையப்பகுதியிலிருந்து திறக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ விசை தேவைப்படும் அப்படின்னு கேட்குறாங்க. அதை விட டபுள் மடங்கு தேவைப்படும், 20 நியூட்டன் தேவைப்படும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். முதல் மின்கலத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் வோல்டா மின்கலம் தான் முதல்ல உருவாக்கப்பட்ட மின்கலம். ஸோ ஃபஸ்ட்டு மின்கலத்தை உருவாக்குனது யாருன்னு கேட்டாங்கன்னா அலெக்சாண்டர் வோல்டா அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், மேக்ஸ் கொஷின் எல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மேக்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் தாண்டி மறுபடியும் ஜிஎஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இது எல்லாமே மேக்ஸ் கொஷின்ஸ் தான். மேக்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 149வது கொஷினில் சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை, இது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து வாட்டர் வந்து சுத்தமான குடிநீராக பெறணும் அப்படிங்கிறதையும் ஒரு அடிப்படை கடமையாக தான் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கும் அடிப்படை உரிமைகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரிவு 21 அடங்கும். பிரிவு 21. அடுத்தது பாருங்கள், ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படும் இடம் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு எது? சென்னை. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்திய கல்வி முறை அடிப்படையில் டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. இந்திய கல்வி முறை பார்த்திங்கன்னா எத்தனை நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 6 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்திய கல்வி முறை வந்து முன்பருவ கல்வி, தொடக்க கல்வி, அந்த மாதிரி 6 நிலைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக காமராஜர் பதவி வகித்தது எத்தனை வருடங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து 1954 1963 வரைக்கும் கிட்டத்தட்ட 9 வருடங்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருப்பாங்க. ஸோ காமராஜர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வருடங்கள் காமராஜர் வந்து முதலமைச்சராகவே இருந்திருப்பார். ஸோ ஆப்ஷன் சி 9 வருடங்கள் சரியான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜிஎஸ்டி இந்தியாவின் நடைமுறைக்கு வந்தது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜூலை 1 2017 ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்தது ஜூலை 1 2017. நெக்ஸ்ட் கொஷின், சடுதி மாற்ற கோதுமை வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்பதி சொனேரா அப்படிங்கிறது தான் சடுதி மாற்ற கோதுமை வகைக்கு ஒரு எக்ஸாம்பிளாக புக்கில் கொடுத்துருப்பாங்க. சடுதி மாற்ற கோதுமை வகை எது அப்படின்னா சார்பதி சொனேரா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், எந்த கூற்று தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்திலிருந்து ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துட்டாங்க. சிந்து சமவெளி மக்கள் சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினர். ஆமாம், சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தினாங்களா அப்படின்னா அவங்க வந்து சுட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க. வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த இப்போல்லாம் வந்து நமக்கு டிச்செல்லாம் போகுதில்ல, அந்த மாதிரி அவங்க அந்த காலத்திலேயே வேஸ்டேஜ் வாட்டர்லாம் போகிறதுக்கு இந்த சுட்ட செங்கற்களை பயன்படுத்தி தான் வந்து அந்த வழியை வந்து அமைச்சிருப்பாங்க, கழிவுநீர் பாதையை அமைச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து சரியானது. அடுத்தது, சுமார் 4700 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த நாகரிகம் வந்து மலர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் 4700 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படிங்கிறதும் சரியான சென்டென்ஸ் தான். ஃபஸ்ட்டு இருக்கிறதும் சரியான சென்டென்ஸு. ஹரப்பா என்ற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பெயர். ஹரப்பா அப்படிங்கிறதும் மொகஞ்சதாரோ அப்படிங்கிறதும் 2 நகரங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹரப்பா அப்படிங்கிற சிந்து மொழி சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படிங்கிறது மீனிங்கு. அதுவே மொகஞ்சதாரோ அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னா இடுகாடுகளின் மேடு அப்படின்னு மீனிங்கு. ஸோ இங்கே ஹரப்பா அப்படிங்கிற சிந்து மொழி சொல்லுக்கு புதையுண்ட நகரம் என்று பொருள் அப்படின்னு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 சென்டென்ஸுமே சரியானது. அடுத்தது பாருங்கள், சதுர வடிவிலான 100கணக்கான முத்திரைகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே சதுர வடிவிலான 100கணக்கான முத்திரைகள் அப்படிங்கிறது மட்டும் தவறானது. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் கொஷினில் ஒரு ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டும் வசூலிக்கப்பட்டும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்து எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிக்கல் 269. ஆர்டிக்கல் 269 நம்ம பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடியே ஒரு 4 வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாமில் கேட்டிருந்துருப்பாங்க. என்ன அப்படின்னா இந்த பக்கம் பொறுத்துக்க மாதிரி 4 இந்த வரி விதிக்கிறத பற்றி தான் கொடுத்துட்டு இந்த சைடில் பார்த்திங்கன்னா அதுக்கான ஆர்டிகல்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 வரிகள் பற்றியும் 3 ஆர்டிகல்ஸும் கொடுத்துட்டு அதில் 1 மட்டும் தவறானதுன்னு கேட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு நடுவில் பிரித்து கொடுக்கறது எந்த சட்டம்
அப்படின்னு சொல்லிட்டு 269ன்னு நேராகவே கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இது சரியானதாகவே கொடுத்துருந்துருப்பாங்க. நான் அதை நடத்தும் போதே சொல்லியிருப்பேன், சரியானதாக இருக்கிறத படித்து வச்சுக்கோங்க, அதையே கூட வந்து நெக்ஸ்ட் எக்ஸாமில் கொஷின்ஸாக மாற்றி கேட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு எந்த சட்டப்பிரிவு அப்படின்னா சட்டப்பிரிவு 269. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பாரிபாடா அப்படின்னு சொல்லிட்டு காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாரிபாடா அப்படின்றது வந்து காடுகளை பாதுகாத்து வளப்படுத்தும் ஒரு குக்கிராமம். அதே மாதிரி இந்த பாரிபாடா அப்படிங்கிறது மகாராஷ்டிரா அண்டு குஜராத் 2 எல்லைகளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாரிபாடா அப்படிங்கிறது அங்கே தான் இருக்குது, இதுவும் சரியானது. அது ஒரு காடுகளை பாதுகாத்து காப்பாற்றுற ஒரு கிராமம் தான், அதுவும் சரியானது. ஸோ ஆப்ஷன் பார்த்திங்கன்னா 1 மற்றும் 2 சரியானவை. ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள். இந்திய அளவில் சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேஸ் நகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக நிறைய நகரங்களில் வந்து மெட்ரோ ரயில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் பார்க்கும்போது சென்னைக்கு மெட்ரோ ரயில் வந்து எத்தனாவதாக வந்திருக்குன்னா 6வது நகரம். ஸோ அதுக்கு முன்னாடியே 5 நகரங்களுக்கு இந்திய அளவில் மெட்ரோ ரயில் நடைமுறையில் இருக்குது. ஸோ இந்தியாவில் பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ரயில்வே சேவை கொண்ட மெட்ரோ ரயில் சேவை கொண்ட எத்தனையாவது நகரம் அப்படின்னா 6வது நகரம். இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டானது. அடுத்தது எப்பொழுது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது? இதெல்லாம் வந்து முக்கியமான ஒரு ஸ்கீம்ஸ் அப்படின்றதுனால மேபி அது எப்போனாலையும் கேட்கலாம். எப்போது ஸ்வச் பாரத் அபியான் பிரதம மந்திரியால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 15, 2014 அறிவிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1951ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எப்போ நடக்கும் பொது தேர்தல் அப்படின்னா 1951. அதில் எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன அப்படின்னா 54. ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன 54. ஃபஸ்ட்டு பொது தேர்தல் 51, எத்தனை கட்சிகள் போட்டியிட்டன அப்படின்னா 54 கட்சிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் மத்திய தீர்க்க ரேகை டேஸ் வழியாக செல்கிறது? அதாவது இந்தியாவில் போகக்கூடிய மத்திய தீர்க்க ரேகை எந்த வழியாக செல்கிறது அப்படின்னா மிர்சாப்பூர், அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது. அலகாபாத்தில் உள்ள மிர்சாப்பூர் வழியாக செல்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் இந்திய திருநங்கை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நர்த்தகி நடராஜ், அவங்க தான் வந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற திருநங்கை. இந்த நர்த்தகி நடராஜ் பற்றி வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கில் நினைக்கிறேன் லாஸ்ட்டில் இருக்கும். அது 12th ஸ்டாண்டர்ட், இந்த 2 புக்கில் ஏதோ ஒரு புக்கில் லாஸ்ட் லெசனில் நர்த்தகி நடராஜ் பற்றி கொடுத்துருப்பாங்க. இவங்களை பற்றி 2022லேயுமே பார்த்திங்கன்னா Group 2 Group 4 வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு முக்கியமான சிலபஸில் வந்து இருக்காங்க அப்படின்றதுனால நர்த்தகி நடராஜ் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழில் இருக்கிறத இங்கே ஜிஎஸில் கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள். 1857 குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டிய இருந்த வரி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1857 அந்த வருட காலங்களில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தின் போது நிலவரியை வந்து குடியானவர்கள் அதிகமாக செலுத்த வேண்டியதாக இருந்தது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிலவரி அப்படிங்கிறது சரியானது. வருஷம் பார்த்துக்கோங்க, 1857. யார் வந்து அந்த வரி செலுத்தினாங்க அப்படின்னா குடியானவர்கள் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்தவங்க நிலவரி அந்த காலத்தில் அதிகமாக செலுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? பம்பாயில் தன்னாட்சி கழகம் யாரால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா திலகர் தான் பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவிச்சிருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒரு மேட்சிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மேட்சிட்டை பொறுத்து ஆன்சர் சூஸ் பண்ணணும். நவீன இந்தியாவின் விடிவெள்ளி என அழைக்கப்படுபவர் யார்? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை யார் கொண்டு வந்தது அப்படின்னா அன்னி பெசன்ட்டு. இவங்க இன்னொரு பத்திரிகையும் கொண்டு வந்திருப்பாங்க, காமன்வெல் அப்படிங்கிற பத்திரிகை. சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கும் அந்த முறையை கொண்டு வந்தவங்க ஃபஸ்ட்டு ராமகிருஷ்ண மடம், அவங்க சேர்ந்தவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மேட்சிட்டெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சிட்டை தனியாக எடுத்து கூட கொஷினாக கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யார் அப்படின்னே கேள்வி கேட்கலாம் இல்லையா? ஸோ இந்த மேட்சிட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கொஷினையும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நவீன இந்தியாவின் விடிவெள்ளி யாருன்னு பார்த்தோம்னா ராஜாராம் மோகன் ராய். இந்து சமயத்தின் மார்ட்டின் லூதர் யாருன்னு பார்த்தோம்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி. நியூ இந்தியா அப்படிங்கிற பத்திரிகை நடத்தினவங்க அன்னி பெசன்ட்டு. சூரிய ஒளி மூலமாக மின்சாரம் தயாரிக்கப்பட்ட அந்த இதை பயன்படுத்தினவங்க வந்து ராமகிருஷ்ண மிஷனை சேர்ந்தவங்க. ஸோ ஆப்ஷன் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 2, 4, 1, 3 ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஷினில் பாருங்கள், டேஸ் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்த விஜிலன்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சிவிசி, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அந்த மாதிரி மத்திய கண்காணிப்பு ஆணையம் வந்து யாருடைய பரிந்துரையின் பேரில் அமைக்கப்பட்டதுன்னா சந்தானம் ஊழல் தடுப்பு குழு அவங்களுடைய பரிந்துரையின் பேரில் தான் மத்திய கண்காணிப்பு ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க. சந்தானம் ஊழல் தடுப்பு குழுவின் காரணமாக அவங்க பரிந்துரை செய்ததன் அடிப்படையில் மத்திய கண்காணிப்பு ஆணையம் கொண்டு வந்திருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் பிற நீதிபதிகளை யார் நியமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்வாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள், நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த பஞ்சாயத்து ஊராட்சி அமைப்பு நகராட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துகிறோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க நகர்பாலிகா சட்டம் சார்ந்த சட்ட திருத்தம். 73வது வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, 74 வந்து நகர்பாலிகா. ஸோ 74வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது சரியானது. இதுவே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 73வது சட்ட திருத்தம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த யூனியன் பிரதேசம் தனக்கென்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சட்டமன்றம் இருக்காது, அது நேரடியாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ஆனால் யூனியன் பிரதேசமாக இருந்தோ தனக்குன்னு ஒரு சட்டமன்றம் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா புதுச்சேரி. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதுல புதுச்சேரி. அது இல்லாமல் இன்னும் 2 யூனியன் பிரதேசங்களுக்கும் சட்டமன்றம் இருக்கும், அது எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மக்களவையில் இப்போ மக்களவை தேர்தல் இப்போ கம்மிங்கில் கூட ஏப்ரல் 19 நடக்க போகுது இல்லைங்களா மக்களவை தேர்தல். அந்த மாதிரி மக்களவை தேர்தலில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் வந்து 543 பேர். இந்தியா ஃபுல்லாக எத்தனை தொகுதிகளாக பிரிச்சிருப்பாங்கன்னா 543 தொகுதிகள். அங்கே உறுப்பினர்கள் நமக்கு இப்போ எத்தனை பேர்னா 545 பேர். அதில் 2 பேரை வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸை யார் நியமிப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். அடுத்த கொஷின் பாருங்களேன், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமைகளை குறித்து விளக்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு விடை வந்து வல்லுநர் குழு எது சமர்ப்பிக்கிறாங்களோ அதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு மாதிரி கொஷின் கேட்டிருப்பாங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த விதி அடிப்படை கடமையை பற்றி கூறுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கிலீஷில் கொஷினை பாருங்களேன், which article of the Indian Constitution deals with the fundamental rights, அடிப்படை உரிமைகள் பற்றி கேட்டிருக்காங்க. இங்கே கேட்டிருக்கிறது வந்து அடிப்படை கடமைகள். ஸோ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கொஷின் தப்பாக இருக்கிறதுனால என்ன ஆன்சர் அப்படிங்கிறத அவங்க கொஷின் எடுத்தவங்களே சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக இது வந்து அந்த மாதிரி அஃபிஷியலாக டிஎன்பிஎஸ்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது அடுத்தது பாருங்கள், 1978 இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இதுவே இந்த அரசியலமைப்பில் எந்த விதி அடிப்படை கடமைகளை கூறுகிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 51A. அடிப்படை கடமை வந்து 51A. அதுவே வந்து மற்றது பாருங்களேன் 14, 19, 32 இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமையை கூறுறது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமைகளில் வந்து 14 இருக்கும் 19 இருக்கும். ஸோ 19 வந்து இங்கே மெயினாக ஆன்சராக இருந்திருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்ட உரிமை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு உருவாகும் போது பார்த்திங்கன்னா 7 அடிப்படை உரிமைகள் இருந்திருக்கும். ஆனால் இப்போ அரசியலமைப்பில் 6 அடிப்படை உரிமைகள் இருக்கும். என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 7லிருந்து 1 பிரித்து கொண்டு போயிட்டு வெறும் சட்ட உரிமையாக மட்டும் அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக வச்சுருப்பாங்க. அது என்ன உரிமைனா சொத்துரிமை. 1978 44வது அரசியலமைப்பு திருத்தப்படி தான் அதை மாற்றி கொண்டு போய் 300A வெறும் சொத்துரிமையாக வச்சுருந்துருப்பாங்க. இதை கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, சொத்துரிமை வந்து எந்த ஆர்டிக்கலின் கீழே வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 300A அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த கேள்வியிலுமே அதே மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து டிஃபர் பண்ணி இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மாறுபட்டிருக்கிறதுனால அவங்க வந்து ஆன்சர் அவங்களே கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கும் பார்த்து வச்சுக்கோங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நாள். இங்கே நடைமுறைக்கு வந்த நாள் மட்டும் 12 அக்டோபர் 2005. ஸோ இங்கே நிறைவேற்றப்பட்ட நாள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் இதை வந்து இப்படி ஆன்சர் வல்லுநர் குழு கிட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் அது பாருங்கள், மேட்சுட்டும் அதே மாதிரி தான். அரசியல் நிர்ணய சபை முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி, மாநிலங்களவையில் முதல் கூட்டத்தொடர், குடியரசு தினம். இதில் பார்த்திங்கன்னா குடியரசு தினம் நமக்கு தெரியும். குடியரசு தினம் என்னைக்கு வரும்? ஜனவரி 26 குடியரசு தினம் கொண்டாடுவோம். ஜனவரி 26. அடுத்தது அரசியல் நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா 9 டிசம்பர் 1946 நடந்திருக்கும்.
அரசியலமைப்பு சட்டத்துடைய முதல் கூட்டம் 9 டிசம்பர் 1946. வரைவு குழு உருவாக்கப்பட்ட தேதி வந்து 29 ஆகஸ்ட் 1947. மாநிலங்களவையுடைய முதல் கூட்டத்தொடர் எப்போது நடைபெற்றது அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. 13 மே 1952. குடியரசு தினம் பார்த்தீங்கன்னா இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த கொஷினுக்கு வந்து இந்த மாதிரி வல்லுநர் குழுவால் ஆன்சர் சொல்லப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மென்டி பதார் ரயில் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மென்டி பதார் ரயில் நிலையம் வந்து மேகாலயாவில் இருக்குது. மென்டி பதார் மேகாலயா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மென்டி பதார் ரயில் நிலையம் எந்த மாநிலம் அமைந்துள்ளது அப்படின்னா மேகாலயாவில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், முதல் மொழிவாரி மாநிலம் எது? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே நிறைய மொழி, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மலையாளம் பேசுகிற மக்களுடைய ஒரு பகுதி, இந்த மாதிரி எல்லாமே கலந்து தான் தமிழக மாநிலமாக இருந்தது. ஸோ அதை வந்து பிரித்து முதல் மொழிவாரி மாநிலம், அந்தந்த மொழி பேசுகிறவங்களுக்கு தனித்தனி மாநிலமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிஞ்சு போனது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திரா மாநிலம் வந்து முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் கொஷின், சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தை பொற்கூரை வேந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் பராந்தகன் தான் வந்து சிதம்பரம் நடராஜர் ஆலயம். சிதம்பரத்தில் நடராஜர் கோயில் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கூரையை பொற்கூரை வேந்தவர் யாருன்னா முதலாம் பராந்தகன் அப்படிங்கிறவங்க. அடுத்தது மதுரை கொண்டான் என்று புகழப்படுவர் யாருன்னா முதலாம் பராந்தகனுக்கு தான் மதுரை கொண்டான் அப்படிங்கிற பேரும் இருக்கும். ஸோ ஆன்சர் மதுரை கொண்டானுக்கு முதலாம் பராந்தகன். அடுத்தது சிம்ம விஷ்ணுவின் மகன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்ம விஷ்ணுவுடைய மகன் பேர் முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ சிம்ம விஷ்ணுவின் மகன் யாருன்னு கேட்டாங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையிடம் எங்கே உள்ளது? ஸோ கிழக்கு மத்திய ரயில்வே, மேற்கு மத்திய ரயில்வே, தெற்கு மத்திய ரயில்வே, வடக்கு மத்திய ரயில்வே, இந்த மாதிரி 4 இருக்கும். அந்த மேற்கு மத்திய ரயில்வேயுடைய தலைமையிடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜபல்பூர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் தான் கீழ்கண்டவற்றில்